கார்த்திகை செல்வன் பல்வேறு தகவல்களை ராம்மோகன் ராவ் தனது செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்திருந்தாலும் இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், அரசியல் ரீதியான பேச்சு என சொல்கிறார்கள். உங்கள் பார்வை என்ன? இவருடைய எந்த அதிகாரியும் ஏற்கனவே இது போல ஒரு சர்வீஸ்ல இருக்கிற அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது ரொம்ப அபூர்வமாகத்தான் நடக்கும். ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரி உமாசங்கர் அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு 2011 அந்த நேரத்தில் நடத்தினார் என்று நினைவிருக்கிறது. இவருடைய முழுமையான அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம இப்ப அடுத்த தரப்புல வருமான வரித்துறை என்ன சொல்கிறது, அவர்கள் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் கொடுக்கவில்லை. அதனால நம்ம முன்கூட்டியே இவருடைய பஞ்சனமால இதெல்லாம் தான் இருந்தது அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. வருமான வரித்துறை கொடுத்ததாக வந்த தகவல்கள் தவறு அப்படிங்கறத ஆர்கியூ பண்றாரு. ஆனா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேட்டியாகத்தான் இது அமைந்திருந்தது. தன்னை பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்க வேண்டியிருக்குன்னு உயரதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக அவர் பொலிட்டிக்கலா ஒரு கால் எடுக்கிறாரு. மத்திய அரசாங்கத்தை நேரடியாக தாக்குகிறார். வருமான வரி சோதனை கிட்டத்தட்ட நான் ஒரு துப்பாக்கி முனையில வைக்கப்பட்டேன் அல்லது முழுமையாக அவங்க ஒரு என்னுடைய பெயரே இல்ல சர்ச்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. இது அத்தனையுமே அவர் பொதுவாக இதுவரைக்கும் அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை அழைத்து இப்படியான விஷயங்களை பேசியதில்ல. இந்த முறை அவர் தனக்கு ஆதரவான எந்த அதிகாரியாக இருந்தாலும் தன் மீதான விமர்சனங்களுக்கான பதிலை கொடுப்பது, அதுக்கு நேராக பேசுவது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இதுவரை எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்புகளை இவர் நிகழ்த்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் கூட அதே அதிகாரிகளே கேள்வி எழுப்புறாங்க. ரொம்ப குறிப்பா அவர் பொலிட்டிக்கல் லைன் எடுக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை புரட்சி தலைவி என்று குறிப்பிட்டு அவர் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு எல்லாம் பேசும்போது ஒரு அதிகாரியாக அவர் எவ்வளவு தூரம் இதுல பேசுறாரு அல்லது அரசியல்வாதியாக அதை பாக்குறாரா? ஒரு அதிகாரி அந்த மாதிரி ஒரு புரட்சி தலைவி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுறதே கூட ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய சூழலாக தான் இருக்குங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அவர் சொல்ற சேகர் ரெட்டியோட நான் தொலைபேசியில பேசியிருப்பேன், எல்லோரோடையும் பேசியிருப்பேன், நிறைய பேர் பேசியிருக்காங்க, என்னோட தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக நான் பல்வேறு விஷயங்களை பல பேரோட நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த கருத்தும் கூட எவ்வளவு தூரம் ஏற்கக்கூடியது அப்படின்னு தெரியல. சேகர் ரெட்டி மாதிரி ஒருத்தருடைய வளர்ச்சி கடந்த 6-7 வருடங்கள்ல அவருக்கு கோடிக்கணக்கில் அவருடைய ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதே போல அவர் தன்னுடைய மகன் சார்ந்த சில விஷயங்களை முன்வைக்கிறார். யாருக்குமே தன்னுடைய தரப்பு நியாயங்களை சொல்றதுக்கு உரிமைகள் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றார் அவர் ஐடி நிறுவனங்கள்ல பணிபுரிந்தார், அதை ஒட்டி தான் நிறுவனங்கள் தொடங்கினார் அப்படிங்கிறாரு. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த பேப்பர்ஸ்லயே நிறைய விஷயங்கள் யாரோடு விவேக் என்ன விதமான தொழில் செய்தார் என்பதெல்லாமும் கூட இருக்கிறது. ஸோ இதெல்லாமே இப்போ அவருடைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்த நாட்களுக்கான நகர்வுகளை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும்னு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு தூரம் ஒரு நேரடியான ஒரு தாக்குதலை அவர் மத்திய அரசாங்கத்தின் மீதும் வருமான வரித்துறையின் மீதும் அவர் செலுத்தியிருக்கிறார். அதே போல தமிழக அரசாங்கம் தன்னை காக்க தவறிவிட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் அவர் இங்க வைக்கிறார். நம்ம முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குறிப்பிட்டது போல வருமான வரித்துறை சோதனை என்பது எங்கு வேண்டுமானாலும் நடத்தப்படலாம், அதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது, அது இந்த இடத்துல தான் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது, அது மாநில உரிமை சார்ந்த விஷயங்களாகவும் பார்க்க முடியாதுங்கிற அந்த பார்வையும் இதுல நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவர் குறிப்பாக மம்தா பானர்ஜிக்கு, ராகுல் காந்திக்கு எல்லாம் நன்றி சொல்வதன் மூலமாக அரசியல் ரீதியாக அவர் எந்த பக்கத்தில் தன்னை எதிர்கட்சிகளோடு தன்னை அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு டூலா கடைசி நேர ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டாரா என்கிற கேள்விகள் எல்லாம் கூட இருக்கின்றன. அவருடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு அதிகாரியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பாக அவர் தான் இன்னும் தலைமைச் செயலாளராக இருப்பதாக குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசினுடைய இணையதளத்திலேயே ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தலைமைச் செயலாளராக முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அவர் அதையும் சேலஞ்ச் செய்கிறார். தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து தன்னை இன்னும் நீக்கவில்லை, அதுக்கான எந்த விதமான ஒரு நேரடியான கம்யூனிகேஷனும் எனக்கு வரலங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுறது. இது எல்லாமே வீட்டு காவல்ல வைத்தது அரசியல் சட்டவிரோதம் அப்படிங்கிறாரு. அது எல்லோருக்குமான பொருந்தக்கூடியதாக இருக்கும். அவர் தனக்கு சர்ச் வாரண்ட் இல்லாத நிலையில தன்னை எப்படி வீட்டு காவலில் வைக்கலாம் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சர்ச் வாரண்ட்ல பெயர் இல்லை என்பது நிச்சயமாக குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும். அப்போ ஒரு தலைமைச் செயலாளரையே சர்ச் வாரண்ட்ல பெயர் இல்லாமல் அவரையும் கூட வைத்திருக்க முடியுமா என்பது குறித்தெல்லாம் வருமான வரித்துறையினுடைய
விளக்கங்களுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். அவர்களும் விரைவில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ராம்மோகன் ராவ் குறிப்பிட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களை அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. நம்ம சேகர் ரெட்டி உள்ளிட்டவர்களை சிபிஐ கைது செய்திருக்கிறது. ஒரு வார கால விசாரணைக்கு பிறகு கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது.